ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐகார குறுக்கம் என்னன்னு சொல்லணும். ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண் அப்படின்னு சொல்லப்படுது. ஆயுத குறுக்கம் கக்ரீது. அடுத்து மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிய. சேர்ப்பன், சேர்த்தியர், பரதன், பரத்தியர். இதில் சேர்த்தியர்ங்கிறதான் பொருந்தாதது. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்லன். அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. இதுதான் பட்டறிவில்லாத படிப்பறிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்பசி மாதம் அடமலை எம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அடுத்து படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையாளனின் பெயரை உருவாக்கு. படித்தவர். அடுத்தது அகரவரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேறு, வாழ்க்கை, வையம். இதில் அகரவரிசைப்படி எழுதுனா ஆப்ஷன் பி, வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். அடுத்தது சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்கு, பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக. பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு. இதை நல்லா பார்த்துக்குங்க. பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு. அடுத்தது இடுகுறி பொதுப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவையை சொல்லலாம். காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. சிறப்பு அப்படிங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட பொருளில் இல்லைன்னா ஒரு விஷயத்தில் அது சிறப்பாக இருக்கும். அதுக்கு பேர் தான் சிறப்புன்னு சொல்லுவோம். பொதுவான பறவை, அதை ஞாபகம் வச்சுங்க. முல்லைத்தீனி தெய்வம் திருமால். அடுத்தது தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரை செல்வேன், நாளை மதுரை செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக. நேர்கூற்று தொடர். இதை ஞாபகம் வச்சுங்க. நான் நாளை மதுரைக்கு செல்வேன், இது நேர்கூற்று தொடர். அடுத்தது கலைச்செல்வி திருக்குறள் கற்றால். பிறவினை தொடராக கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். அடுத்து ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு அடிகோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. ஊருணி நீர் நிறைதல் போல. அடுத்தது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. குறட்பாவில் வேளாண்மை என்பதன் பொருள் உதவி செய்தல். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குறட்பாவில் என்பு என்பதன் பொருள் எலும்பு. அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். பணப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கு மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. உருமிடத்துவா உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் புறநானூறு. உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் புறநானூறு. நச்சினை பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடியாக கொண்ட பாடலை எழுதியது யாருன்னா போதனார். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கடுமா பார்க்கும் கல்லார் ஒருவர்க்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இதில் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதில் இந்த பாடலடியை கவனிச்சு பாருங்க. 9 நாளி உடுப்பவை 2 இது மட்டும்தான் தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்கிற லைன் எது, இதுக்கு பின்னாடி இருக்கிற லைன் எதுன்ட்டு அவங்க மாற்றிக்கூட கேட்கலாம். கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதை நீங்கள் தான் மேக் பண்ணி எழுதணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்னால் எல்லாமே கரெக்டாக வராது. அதாவது ஒவ்வொரு இதில் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் வரும். ஆனால் அதுலேயே சில சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து தேனிலே உரிய செந்தமிழில் சுவை தோறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்பூதியடிகள் களவு டேஸ் டேஸ் டேஸ்
உள்ளடக்கியவர். பொய், காமம், சினம், சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். அடுத்தது, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இதில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு இருக்குது. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு இருக்குது. இதில் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனாருங்க தான் தவறானது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்துக்கு இருக்கிற இன்னும் நிறைய பெயர்கள் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கூடற்பள்ளு நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மதோன்மத்தர் என அழைக்கப்படுவர் யார்? சிவபெருமான். முக்கூடற்பள்ளு இலக்கியத்தில் நாடக வடிவில் இயற்றியவர் என்னாயினா புலவர். பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது? சிந்து. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் மனோன்மணியம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, வரையலி வாளுருவி வாதாளாட்ட. வரையலி வாளுருவி வாதாளாட்ட. இப்பாடலில் வரும் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் பரிபாடல். அடுத்தது, பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து குறவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்படுவர் யார்? சுரதா. அடுத்தது, குயில் பாட்டு இயற்றியவர் பாரதியார். அழகின் சிறப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி கவிக்கோ அப்துல் ரகுமான். எந்த இணை சரியானது? சுரதா சரி. தாராபாரதி இது எங்கள் கிழக்கு, அதுதான் ரைட்டு. அடுத்தது, வால்ட் விட்மன் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவரும் இவர் தான், அதனால் இரண்டும் சரி. தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுவர் பம்பல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுவர் பம்பல் சம்பந்தனார். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். சீசு செல்லப்பாவின் எந்த நவீன இதழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து. சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? சுதந்திர தாகம். அடுத்தது, தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். அடுத்தது, ஏற்றுமதி இறக்குமதி குறித்து சங்க நூல்களை எழுதுக. மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. தொண்டை கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது? மிளகு. அடுத்து, துள்ளம் என்னும் தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது? தண்டலம். உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்றின் நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தேவநாய பாவாணர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன். இந்திய தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.